நோக்கிய நன்றி ஆண்டவரே. துதிங்க அப்படி கண்ணி முடிக்கிறேன். சொல்லுங்க. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். பாடுங்க. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை இந்நாள் வரை சுமப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, கரி போல காத்தி கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அவருக்காக நன்றி நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சிதையாமல் என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. இந்த வருஷம் முழுதும் மாணவரை பார்த்து எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமப்பவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவால் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. கண்ணை மூடி அவரை பார்த்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை காத்தார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை அவர் மாத்திரம் சுமந்தார். அப்பா, தோள்களின் மேல் சுமந்த தேவனை பார்த்து ஆராதிக்கலாமா இந்த வேலையில? எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர் அப்பா? பைத்தியம் என்னை அழைத்ததும் அதிசயமே. எவ்வளவு பிரபாதம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்ததும் அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை. கண்ணு உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமப்பவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவால் அவரை பார்த்து துதி, அவரை பார்த்து செய். எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே.
சுமந்தீரே நன்றி. துதிய நன்றி நன்றி நன்றி. கருப்போல காத்தீரப்பா, கருப்போல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி. எத்தனை பேர் சொல்றீங்க? நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அப்படி கொஞ்சம் நிற்கிறாமா இருக்கிற இடத்துல நம் தேவன் வல்லமை உள்ளவர், நம் தேவன் மகத்துவர், நம் தேவன் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வேளையிலே? அப்படியே கண்ணை மூடி ஒரு திசை எல்லா கரங்களும் உயர்த்தி, பரலோகத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களும் உயர்த்தி அவருக்காக நன்றி சொல்ல போகிறோம். அவர் வல்லமைக்காக நன்றி சொல்ல போகிறோம். அப்பா, இந்த இடம் முழுதும் உங்க மகிமையால் நீர் நிரப்பும் ஆண்டவரே. இந்த இடம் முழுதும் அபிஷேகத்தால் நீர் நிரப்பும் அப்பா. இருக்கிற ஒவ்வொரு வேலையும் உங்க வல்லமை நீர் ஊற்றும் ஆண்டவர். இந்த வேளையிலே உங்க நாவுகள் அறிக்கையிட்டும் அவர் பெரியவர், என் இயேசு என்றைக்குமே பெரியவர். ஒரு திசை கரங்களை தட்டி, பரலோகத்துக்கு நேராக கரங்களை தட்டி வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க இந்த வேளையிலே. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. நல்லா நல்லா இயேசுக்காக 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி உமக்கே நன்றி அப்பா. நீர் வாரும் ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குள்ள. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் எபினேசர் சொல்லி ஒரு ஆமென் சொல்லுங்களே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களே. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களே. இன்னும் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஓ, அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம் தேவன் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்நாள் வரை அவர் நம்மை காத்தார், இந்நாள் வரை அவர் நம்மை சுமந்தார். ஒரு திசை கரங்களை தட்டி என் இயேசுவுக்காக சத்தமா ஓ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க இந்த வேளையில். உமக்கே நன்றி ஆண்டவர். ஒரே திசை கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடுமா. எபினேசரே எபினேசரே நீர் மாத்திரம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இருக்கிற இடத்துல அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எல்லா கரங்களும் உயர்த்துங்க, ரெண்டு கரங்களும் உயர்த்துங்க. கூச்சப்படாதீங்க. அவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க, வேற யாருமே ஆராதிக்க வரல. எத்தனை பேர் நம்புறீங்க? ராஜாதி ராஜா அவர், மகத்துவ தேவன் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எபினேசரே பாடுங்க. எபினேசரே இந்நாள் வரை சுமப்பவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவரே. பாடுங்க. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவரே. எபினேசரே துதிங்க. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவால் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவால் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கருப்போடு சுமந்தீரே நன்றி. ஒவ்வொரு நாட்களிலும் நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. அப்படியே கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்ய போறோம். இந்த வேளையில அவரை பார்த்து அப்பா நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. போன வருடம் காத்தது உங்க சுத்த கிருபை அப்பா. வரப்போற வருடத்தில் உங்க சுத்த கிருபை, உங்க சுத்த வல்லமை மாத்திரமே காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க சுத்த அபிஷேகம் மாத்திரமே காத்து கொள்ளட்டும் அப்பா. இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க பிரசன்னத்தை நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். தூங்குறாங்களோ சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ நல்லா தாக்குறீங்க. ஓகே ரைட். அவளும் நான் யோசிச்ச அளவுக்குலாம் மோசமா இல்லை, நல்லா தாக்குறீங்க. கொஞ்சம் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இயேசுவுக்காக
எத்தனை பேர் சந்தோஷத்தோட வந்திருக்கிறீங்க? சந்தோஷமா புது ஆண்டுக்கு போனா தான் நல்லது நடக்குமா? எத்தனை பேர் நம்புறீங்க? சோகமா போனா வருஷம் முழுதும் சோகமா தான். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. துதிக்க வந்திருக்கிறீங்களா? அவரே இது ஒரு புதிய நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ்எபிசி சபை மூலியமா உங்களை இந்த நியூ இயர் ஆராதனைக்கு நாங்கள் வரி வைக்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவுக்காக மகிமை எழுப்புகின்ற வேளையில் ஓ வல்லமை ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் அப்பா இந்த வேளையில இந்த புதிய நாளில் ஒரு அற்புதத்தை நீ செய்யும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா சந்தோஷமா பண்ணா நல்ல வல்லமை கிடைக்க நல்ல வருஷமா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அமீன் தூங்குற அளவுக்கு இன்னொரு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்காக நன்றி சொல்லி பாடுவோம். உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி அப்பா. இந்த வேலை கரங்களை தட்டி கொஞ்சம் கரங்களை தட்டி புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சேர்ந்து பாடுங்க. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தாய் நீதிமானிலே பாடே. இதை நம்பினால் விசுவாசித்தாய் கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. கரங்களை தட்டி சேர்ந்து பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. சேர்ந்து பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. புது வருஷம் பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. எல்லா கண்ணீருக்கும் பதிலாக கருத்தை பெற்றிட அவருக்கு நன்றி. எத்தனை பேர் எல்லா கிருபை தாருமே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்தால் விசுவாசித்தால் நீதிமானிலே பாடே. கரங்களை உயர்த்தி ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. ஹalleluya ஹalleluya தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் சேர்ந்து பாடுங்க. ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. சேர்ந்து இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தார் நீதிமானிலே பாடே. இதை நம்பினால் தூக்கி எடுத்தீரே. கரங்களை தட்டி இயேசுவுக்காக சந்தோஷமா
ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமென். புதிய ஆண்டுக்குள்ளே நீங்க வல்லமையால் நீங்க நடத்தும் எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு மாத்திரமே நாங்க இந்த இடத்தில் கூடி இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? புதிய ஆண்டுக்குள்ளே நடத்தும் அப்பா, புது கிருபையால் நீ நிரத்தும் ஆண்டவரே இந்த வெளியிலே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஐயோ சத்தமா ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தூங்கலாம். அப்படியே எந்திரிக்கணும். நீங்க கரங்களை தட்டுட்டு இன்னும் சத்தமா பக்கத்துல இருக்கிறவங்க சேர்ந்து பாடுறீங்களா? புதிய ஆண்டுக்குள் என்ன நீர் நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபையால் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. சேர்ந்து பாடு. வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எல்லா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, கண்ணீருக்கு பதிலாக, எல்லா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். கரங்களை தட்டி செய்து அவர்காக நன்றி. சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க ஒவ்வொரு நாளும் சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, கண்ணீருக்கு பதிலாக, எல்லா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த எல்லா கரம் உயர்த்தி அவரை பார்த்து புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. 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 புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். கடைசி வாட்டி புது கிருபை எத்தனை பேர் நம்முடைய கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும். கரங்களை தட்டி செய்து புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். கரங்களை தட்டி செய்து அவருக்காக நன்றி. கரங்களை தட்டி இயேசுவுக்காக சத்தமா வல்லமை ஆண்டவர்.
மூடி அப்பா நன்றியோட இதயத்தோடு நான் இந்த இடத்தில் கூடி நிற்கிறேன் ஆண்டவரே. ஒரு நன்றியோட இதயத்தோடு நான் இந்த இடத்தில் கூடி நிற்கிறேன். உங்க நாமத்தை உயர்த்த, உங்க நாமத்தை பிரஸ்தாரப்படுத்த ஆண்டவர். அப்பா இந்த வல்லமை அப்பா எங்கள் மேல் நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கேளுங்க, அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. அப்பா இந்த வேளையிலும் வல்லமை எங்கள் மேல் நீர் ஊற்றும் ஆண்டவரே. இந்த வேளையிலே உமக்கே நன்றி அப்பா. நன்றியோடு நான் துதிப்பா எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் என்றும் நன்றி கூறுவேனா. நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. இணைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே இணைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேன் நான். அப்படி துதிங்க, அவரை பார்த்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. என்னடங்கா பெற்றுக்கொள்ளுங்க. நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதி. நன்றியோடு நான் துதி எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேன் நான். அப்படி கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இந்த இடம் முழுதும் ஆண்டவரே இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு
இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. எங்கள் வாழ்க்கையில் நீர் வாரும். இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே பாடுங்க மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. சுநாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இந்த இடம் முழுதும் ஆண்டவருக்கு வல்லமை. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இந்த இடம் முழுதும் ஆண்டவர் உங்க வல்லமை. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம். எத்தனை பேருக்கு ஒரு வாக்கு தத்தம் இது? ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம். ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முழுதும் ஆண்டவரை செய்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம். கரங்களை உயர்த்தி இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு இயேசுவே உமக்கே. இயேசு இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. கரங்களை உயர்த்தோடு நம்புவே இயேசுவை நம்புவே
நம்புவே இயேசுவரே நம்புவே எல்லா கரங்களும் உயர்த்தி அவரை பார்த்து உமக்கு நன்றி ஆண்டவரே, இதுவரை நடத்தின தேவனுக்காக நன்றி. எத்தனை பேர் நன்றியாக ஒரு திசை கரங்கள் உயர்த்தி அவரை பார்த்து செய்து இயேசுவே ஒரு சின்ன ஜபம் செய்ய போறோம். இந்த வருஷத்தின் முதலாவது ஜபம் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. அப்பா அப்பா வரப்போற நாட்களிலும் ஆண்டவரே எந்த தீங்கை அணுகாதபடி, எந்த நோயை அணுகாதபடி ஆண்டவரே, இந்த கஷ்டம் அணுகாதபடி அப்பா உங்க சுத்த வல்லமை மாத்திரம் என்னை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க சுத்த வல்லமை மாத்திரம் என்னை காத்துக் கொள்ளட்டும் அப்பா. உங்க சுத்த அபிஷேகம் மாத்திரம் என்னை காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. என் தேவன் பெரியவர் அப்பா. என் தேவன் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. என் தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு திசை கரங்களை தட்டி என் இயேசுவுக்காக ஓ அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா வாரும் ஆண்டவரே, வாரும் அப்பா, வாரும் அப்பா, வாரும் ஆண்டவரே, வாரும் அப்பா. நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் மாத்திரமனை வழி நடத்தும். என் கூடிய நடும் ஆண்டவரே, என்னை தாங்கி செல்லும் அப்பா. உயர் மலையோ சம்மர் வெளியோ நீர் மாத்திரமனை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வல்லமை மாத்திரமனை நிரப்பட்டும் அப்பா. என்னையும் கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். Faithful promise.
நாட்களில் நேரத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். கடந்த இந்த வருடத்தில் எத்தனையோ பேர்களுக்கு வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தப்பிவித்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஒரு புதிய வருடத்துக்கு முன்னால் கொடுக்கறதுக்கு முன்னால் இந்த இடத்துல நன்றி சொல்ல வந்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்மையாகவே அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும். ஏன்னா நம்முடைய சொந்த புத்தினால், ஞானத்தினால், அறிவினால் இல்லை, அவருடைய கிருபையினால தான் ஆனது. அப்படியானா நீங்கள் யோசித்து பாருங்கள், அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணுன்ற யோசித்து பாருங்கள். தேவன் மிகவும் நல்லவர். கொஞ்சம் நேரம் வசனத்தை தியானம் பண்ணி நம்ம புதிய வருஷத்துக்கு ஆராதனைக்கு போவோம். அதுக்கு முன்னால் எதை தெரிந்து கொள்வீர்கள்? ஆண்டவரை பற்றி நீங்கள் என்னத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14 15. யோசுவாவின் புஸ்தகம் 24 14 15. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆமென். உங்கள் பிதாக்கள் எகிப்தில் சேவித்த அதெல்லாம் விட்டுட்டு யாரை சேவிங்க? கர்த்தரை சேவிங்க. உங்களுடைய பிதாக்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையாய் சேவித்து, உத்தமமாய் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிங்கள். ஆக கர்த்தரையே சேவிங்கள், கர்த்தரை தேவை. இயேசுவா இப்படிப்பட்ட வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் சொல்வதை பார்க்குறோம். ஏன்னா இப்போது எங்கிருந்து வராங்க? எகிப்திலிருந்து வராங்க. செங்கடலை 2ஆக பிளந்தாச்சு. ஒரு பயங்கரமான ஒரு கடல். அது எவ்வளோ ஆழம், அகலம், அது நீட்டு, உயரம் எல்லாத்தையும் நான் ஒரு தரம் உங்கள்கிட்ட விளக்கி சொல்லியிருக்கிறேன். அப்படியானா அவ்வளோ பெரிய கடலை ஒரே ஒரு ஆண்டவர் சொன்ன, உன் கோலை நீட்டுன்னு சொன்ன மாத்திரத்தில் வழி பின்னால் பயங்கரமான எகிப்தினுடைய சேனை தொருத்திக்கிட்டு வருது. பிடித்து கொண்டு போக, அடிமைப்படுத்த, அவங்கள அடிமைப்படுத்தி வைத்துக்கொள்ள. அந்த அடிமைகள் இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. அவங்கள விட்டாலும் அவங்க பலசாலியாக மறுபடியும் நம்மோட யுத்தத்துக்கு வருவாங்க. அவங்களோடு நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. இங்கேயே நம்ம அடிமையாக வச்சுக்கிட்டா தான் நல்லது அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு மேலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டாங்க. ஏன்னா அவங்க பலசாலியாக இருந்தாங்க. ஆனால் ஆண் பிள்ளைங்கள்லாம் கொன்று போட்டாங்க. இப்படி இருந்தது தான் மோசே கூட அந்த குழந்தைய ஒழிச்சு வச்சுருந்து அதுக்கு மேலே ஜலத்தில் விட்டதுனால அங்கிருந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்துன்னு போய் அந்த குழந்தை வளர்ந்தது. அதனுடைய காரியங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அவன் வளர்ந்து தான் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷமாக அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலை செய்ய வந்தான். விடுதலை செய்ய அவனை கொண்டு தேவன் விடுவித்தார். இஸ்ரவேலுடைய இரட்சகனாய், இஸ்ரவேலுடைய பாதுகாப்பாய், இஸ்ரவேலை வழிநடத்துகிறவராய், இஸ்ரவேலுடைய அவர் எல்லாவற்றுக்கும் தகுதி உள்ளவராக அவரை தெரிந்து கொண்டார். அவனை பார்வோன் ராஜா அதிகமாக படிச்சிருந்தான். எல்லா சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாய் இருந்தான் என்று பவுலடியார் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேறினான். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு சொந்த ஜனத்தோடு நிந்தையை அனுபவிப்பதே நல்லது என்பதை தெரிந்து கொண்டு அவன் அந்த ஊழியத்தை செய்ய புறப்பட்டு வந்தவன் தான். இவனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டவன் தான் பார்வோன் ராஜா. கடைசியில் முடியாமல் நேரத்தில் அழிச்சிடும். இப்போ ஓடி ஒளிஞ்சு அவன் என்ன செய்தான்? அங்கே ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். 40 வயசில் ஓடுறான். 40 வயசுக்கு பின்னால் வரப்புறமா அவன் கற்ற எல்லா வித்தைகளையும் எல்லா ஞானத்தையும் விட்டுடணும்னு சொல்லிட்டு 40 வருஷம் ஆட்டு பின்னால் சுற்றுறான். 80வது வயசில் தேவன் அவன் அழைக்கிறார். 80வது வயசில் வரும்போது தான் இந்த காரியங்களை அவன் கொண்டு அவனை செய்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 10 விதமான வாதைகளை செய்து அவர்களை விடுதலை செய்கிறார். இன்றைக்கு போன வருஷத்தில் எத்தனையோ இந்த வருஷத்தில் நம்ம எத்தனையோ பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் விடுதலை செய்து கர்த்தர் கொண்டு வந்து ஒரு புதிய வருஷத்தை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ நல்லவர்.
யோசித்து பாருங்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை காட்டிலும் நமக்கு அதிகமாக செய்து இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் அவருக்கு நன்றி உடையவளாக நடக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவிங்கள். அவரையே தேடிக்கொள்ளுங்க, அவரையே சேவிங்க. எவ்வளோ அற்புதமாக நம்மளை கொண்டு வந்தார். அதுக்கு அவர் மிகவும் நல்லவர் என்பதை மறந்து போகுதுங்க. 15வது வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசம் குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? இந்த அன்புள்ளவரை, இந்த நடத்தினவரை, உங்களுடைய வயசில் இருந்து இதுவரையில் நடத்தி கொண்டு வந்தவரை யாரை ஆராதிக்க போகிறீங்க? யாரை தெய்வமாக அவரை துதிக்க போகிறீங்க? யோசுவா சொல்கிறான், கர்த்தரையே சேவிப்பேன். யோசுவா யாருடைய வேலைக்காரனாக தான்? மோசேனுடைய வேலைக்காரனாக தான். கூடவே இருந்தான். கூடவே இருந்ததுனால அந்த வல்லமைகளே அவனுக்கு கிடைச்சது. யோசுவா மோசேயை விட்டு விலகுவதே இல்லை. மோசே கூடவே இருந்தான். மோசேவுக்கு எங்கே போய் அவர் ப்ரேயர் போயிட்டு இருந்தால் கூட மேலே போயிருந்தால் கூட கீழே காத்துட்டு இருந்தான். அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரன். யோசுவா பற்றி பார்க்கணுன்னா ரொம்ப அந்த வரம் ஏன் கிடைச்சிது? அதனால தான். எலியாவது கூட பார்க்கும்போது எலியாவை விடாத எலிசா விடாமல் பிடித்துக்கிட்டே இருந்தான். விடமாட்டேன். இப்போ எங்கே போனால் கொஞ்சம் என்ன கடவுள் கூப்பிட்றாரப்பா, அப்படி போயிட்டு வரேன். இல்லை, நான் விட மாட்டேன். இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கிற மனுஷன் மேல் வல்லமைகளும் வரங்களும் நிச்சயமாக இறங்கும். இதுதான் எலிசாவை போல மாறணும், யோசுவை போல மாறணும். யோசுவை போல இவங்க 2 பேரும் மாறும்போது அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா முடியாது. அப்போ என்ன கேட்குறேன், உனக்கு என்ன செய்யணும் நான் அப்படின்னு? உங்களை காட்டின 2 திணையான வல்லமை எனக்கு வேணும். 2 திணையான வல்லமை வேணும். யார்கிட்ட கேட்குறான்? எலியா கிட்ட கேட்குறான். சரி, அரிதான காரியத்தை கேட்டுட்டேன். ஒன்று செய், நான் மேலே போகும்போது என்னை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பார்க்கும்பொழுது என்ன ஆச்சு தெரியுங்களா? அண்ணாந்து பார்க்குறான். அந்த சமயத்தில் ஒரு சால்வை விழுது. அந்த சால்வை எடுத்துக்கிட்டு மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு, ஐயோ நான் விட்டுட்டேனே, என்னுடைய கூடவே இருந்த மனுஷனை நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த நதியை அடிக்கிறான். தண்ணி 2ஆ பிரியுது. அங்கே பார்த்துட்டு இருந்த அநேக தீர்க்கதரிசிங்க, எலியாவுடைய ஆவி எலிசாவின் மேலே வந்து விட்டது. எலியாவுடைய ஆவி எலிசாவின் மேலே வந்து விட்டது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அந்த வரங்களை பெற்றுக்கொண்டான்? இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு உதவியாக இருப்பது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு, நான் விட மாட்டேன். உங்கள் கூடவே இருப்பேன். உங்கள் கூடவே இருந்து நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். இந்த காரியங்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் பெற்று கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில் குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு ஒரு முடிவோடு போங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், என் ஆண்டவரையே சேவிப்போம். இந்த உள்ளத்தோடு போவோம். இதை மனசில் வைங்க. அப்படியானா யோசுவா யாருக்கு? மோசேக்கு மிகவும் பயந்து கீழ்ப்படிந்து உதவியாக இருந்தான். அப்படிப்பட்ட மாதிரி தான் தேவனுக்கு பிரியும். அதே போல் இயேசு கூட ஒரு சீசனை தெரிந்து கொண்டார். 12 சீசனுங்க இருந்தாங்க. அந்த 12 சீசனில் யோவான் பிரியமுள்ள சீசனாக இருந்தான். பிரியமுள்ள சீசனாக இருந்ததுனால தான் பல ரகசியங்களை அவனுக்கு அறிவித்தார்.
நீங்கள் தேவனோடு கூட இருப்பது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். உங்களுடைய ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ அலட்சியமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பெற முடியாது. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. நான் வேதத்தினுடைய பாகத்தை எடுத்து தான் பேசிட்டு வரேன். இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 11-லிருந்து 39. 18ஆம் அதிகாரம். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நான் சிறு வயது முதல் கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அவன் சொல்றத பாருங்க. சிறு வயது முதல் கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அதுக்கப்புறம் யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பாரம்பரித்து வந்த என்னுடைய செய்கையில் எலியாவை பிடிக்க வந்த அதிகாரிகள் யேசபாலுடைய சோல்ஜர்ஸ். நீ போய் சொல் அப்படின்னா, ஐயோ நான் சொல்ல மாட்டேன், அதுக்குள்ளே கர்த்தர் உனக்கு கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டுவார், நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவன் வேலைக்காரனு கூட ஒரு ஊழியக்காரன் மேலே எவ்வளோ பற்றுதலாக தேவனுடைய மனுஷன் மேலே ஒரு பாசம் உள்ளவனாக அவன் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவனாக பயப்படுறவனாக இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நல்லாயிருக்கும். அப்படியே ஆகாப்பு இஸ்ரவேல் 20வது வருஷம் புத்திரர்களே எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். எல்லா தீர்க்கதரிசியும் கூடி வரும்படி செய்தான். கர்மேல் பர்வதத்தில் கூடி வர செய்தான். யார் செய்தது? எலியா. எல்லாரும் செய்யணும். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையிலும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பிரதித்திரமாக ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவரையே பின்பற்றுவேன். நான் வரப்போகிற புதிய வருஷத்தில் என் கர்த்தரை விடாமல் பின்பற்றுவேன். ஊழியத்தில் அதிகமாக நான் உழைப்பேன். ஊழியக்காரனுக்கு உதவியாக இருப்பேன். ஒரு சம்பந்தத்தோட உடன்படிக்கையோடு போய் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக வர்றீங்களா? இப்போது ஆசீர்வாதத்தை விட பல மடான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா என்பதை பாருங்கள். வேணுமான சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதிக்கும்போது தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்கள் சோதிக்கும்போது தான் தெரியும். அப்போ எலியா சகல ஜனத்தண்டையில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் 2 இது இப்படி போகலாமா, உலகத்தினுக்கு பக்கம் போகலாமா, கர்த்தர் பக்கம் போகலாமா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டா அந்த வேலை கிடைக்காது, இன்றைக்கி போனால் தான் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அலட்சியம் பண்ணுறது. இப்படி 2 நினைவுகள். அப்போது இல்லையா ஜனங்கள் 2 வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். முஸ்லீம்களை பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லா கதவும் மூடிடுவான். எவ்வளோ ஆயிரம் பிஸ்னஸை கூட மூடிடுவான். அந்த நேரத்தில் நமாஸுக்கு போயிடுவோம். நம்ம ஜீவனுள்ள அவருக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் அவருக்காக நீங்கள் விட்டு கொடுத்து அவருடைய சன்னிதானத்தில் இருக்க முதல்ல தெரிந்து கொள்ளும். அவருக்கு பயந்து செய்யும். என்ன லாபம் வந்தாலும் சரி, என்ன விதமான காரியம் வந்தாலும் சரி விடாது. நான் உங்களை மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன பண்ணிக்க, சஸ்பெண்ட் பண்ணுறியா பண்ணு, ப்ரொமோஷன் கட் பண்ணுறியா பண்ணு, என்ன செய்தியோ செஞ்சு. ஆஃபீஸர் கூப்பிட்டு கத்தணும். என்ன பண்ணுறியோ பண்ணுங்க. என்னாச்சு தெரியுங்களா? 2-3 மாதம் ஆச்சு. மேனேஜ்மெண்ட் என்னை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கூட்டி கொடுத்துட்டாங்க. வைராக்கியம், தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஐயோ இன்னைக்கு நான் வேலைக்கு போயே தீரணும், இல்லைன்னா அவ்வளோதான் புதுசாக நீ கிறிஸ்தவன் காமியா, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு காமி. ஏன் பயப்படுற? உன்னை என்ன செஞ்சிடறாங்க பார்க்கலாம்.
வாசிங்க வசனத்தை. அப்போது எலியா சில ஜனத்தண்டையில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவருடைய நேரம் அந்த ஓய்வுனால ஆசரிக்க விடாதீங்க. நமக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், ஒரு பரிசுத்த கூட்டம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், ஒரு ராஜரிக கூட்டம், ராஜ்யத்தை ஆள போகிற கூட்டம், ராஜாதி ராஜா பக்கத்தில் அமர போகிற கூட்டம். கர்மெல் பர்வதம் மலை. சாயங்கால நேரத்தில் எலியா சொல்கிறான், அவர் வேற அலுவலியாக போயிருப்பார், வேற எங்கேயாச்சும் போயிருப்பார். கத்தி கூப்பிடுங்க. கத்தி எடுத்து குத்திக்கிட்டு கழுது கத்தி கத்தி கூப்பிட்டாங்க, முடியல. எலியா எவ்வளோ நேரம் ஜெபம் நடத்துறீங்களா? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாரு? 36வது வசனத்தை வாசிங்க. எல்லாம் வாட்சை பார்த்துங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அவ்வளோதான் சொன்னான். கர்த்தாவே, நீ தேவனாய் கர்த்தர் என்று தேவரில் தங்கள் இருதயத்தில் மறுபடியும் திரும்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். 30 செகண்ட் ப்ரேயர் இது. 30 செகண்ட், 1 மினிட் கூட இல்லை. ஒரு நாளெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, முடியல. 30 செகண்டில் தேவனுடைய அக்னி இறங்கினது கீழே வாங்கி. அப்பொழுது கட்டிடத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் அதுக்கப்புறம் வேண்டாம் பாருங்கள் என்ன செய்தான். கர்த்தரே தேவன். இந்த அதிசயம் நடந்தால் தான் நம்பினாங்க. இந்த இப்படிப்பட்ட அவிசுவாசிங்க மேலே தேவனுக்கு பிடிப்பதே இல்லை. ஏதாச்சும் நடந்தால் தான் நம்புறது. வேலை கழிச்சுட்டா நான் கர்த்தருக்கு வேலை செய்வேன். இந்த காரியம் நடந்துட்டா, இது நல்ல பொண்ணாக கல்யாணம் கழிச்சிச்சானா நான் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன். நான் நல்ல வீடை கட்டிட்டேன்னா கர்த்தருக்கு. இப்படியெல்லாம் பண்ணிங்களான்னா பிரயோஜனம் இல்லை. நீ கிடைக்கிறதுக்கு முன்னாலே விசுவாசி. எதையும் செய்கிறதுக்கு முன்னாலே அவரை நம்பு, அவரை தேடு. இந்த 365 நாளாக உன்னை சுமந்து வந்தவர், நீ இந்த நாளிலாவது மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் அவருடைய ஊழியங்களை செய்ய, அவருடைய சித்தங்களை செய்ய, அவருக்கு பிரியமானதை செய்ய, உங்களை கொண்டு நடத்த அவர் விரும்புகிறார். உங்களை கொண்டு அநேக பரலோகத்தை நிரப்ப ஆசைப்படுகிறார். உங்களை கொண்டு அவருடைய சித்தங்களை செய்து முடிக்க விரும்புகிறார். அன்று எலியாவை கொண்டு எகிப்தில் இருந்த 450 வருஷமாக அடிமையாக இருந்த ஜனங்களை விடுதலை செய்தார். இன்றைக்கு சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை உங்களை கொண்டு விடுதலை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் மோசேவை போல மாற போறீங்க? மோசே எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாயிருந்தான். எல்லாவற்றையும் விட்டு சொந்த ஜனங்களுக்காய் அவன் பாடுகளை அனுபவித்து இந்த ஊழியத்தை செஞ்சான். ஒரு சின்ன வேலைக்கு கூட கர்த்தரை விட்டு விலகி தூரமாக போகாதீங்க. இன்றைக்கே தெரிஞ்சுக்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி கர்த்தரே தெய்வம். இப்போ தான் நம்புகிறாங்க. இப்படிலாம் இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. 100க்கு அதிபதி வரான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர தகுதி இல்லை, என் வேலைக்காரன் சிக்காக இருக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுகமாவான். கர்த்தருக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாச்சு. திரும்பி இப்படி பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்க பின்னால் நிற்கிறாங்க.
அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. பயங்கரமான கொடுமைக்கு ஆளாயிருந்தாங்க. பார்வோனுடைய அடிக்கு உதைக்கும் பயங்கரமான ஆட்களாக இருந்தாங்க. நினச்சா அவங்க எது வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் செங்கடலில் வரும்போது அந்த வழியாக மாட்டி எல்லாரும் கொண்டு போவான்னு நினச்சாங்க. செங்கடலை 2ஆக பிரித்து கொண்டு வந்தார். அதையும் அப்பவும் கர்த்தரை நம்பாதுட்டாங்க. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணீரில் மாறாவின் தண்ணீர் அது கசப்பாக இருந்தது. கர்த்தர் ஒரு மரத்தை வெட்டி போடுன்னு சொன்னார். அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. இப்படி 40 வருஷம் அடுப்பை பற்ற வைக்கல, விதைக்கல, பூமி விளையில. கர்த்தர் காலையில் மண்ணாவும் காலையில் சாயங்காலம் காட்டு இறைச்சும் கொடுத்து 40 வருஷம் போச்சுட்டார். இதையும் மறந்தார். நீங்கள் 365 நாளும் எதை மறந்தீங்க? அவங்க மறந்தாங்க, நீங்கள் எதை மறந்தீங்க? சிந்தித்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் தினமாக புதிய புதிய காரியங்களையும், புதிய சுகத்தையும், புதிய பாதுகாப்பையும், புதிய பலத்தையும், புதிய ஆசீர்வாதத்தையும், புதிய சமாதானத்தையும், புதிய ஜெயத்தையும் கொடுத்தாரே, அதை மறந்து ஜீவிக்கிறோமா? அதை நன்றி உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க பாருங்க. மனுஷனை பிரியப்படுத்துவதனால இல்லை, கர்த்தரை பிரியமானதை செய்யுங்க. என் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். என் தேவனே உமக்கு நான் பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அது கீழே வசனத்தை வாசிக்கலாம். 39வது வசனம். 39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற. இது வரைக்கும் என்ன செய்தாங்க? அந்த வசனத்தில் அவன் ஜனங்கள் 26வது வருஷம் தட்டைகள் வந்தபோது நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஆனால் குந்தி குந்தி ஏதோ நீ ஒரு கிறிஸ்தவங்களா இல்லை, கிறிஸ்மஸு கிறிஸ்தவங்களா வேண்டாம், சண்டே கிறிஸ்தவனா வேண்டாம். 365 நாளும் என் இயேசுக்கு பிரியமுள்ள சீஷனாய், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மகனாய் நான் ஜீவிப்பேன் என்ற இந்த வருடத்தில் ஒரு உறுதிமொழியோடு போங்க. அவர் உங்கள் கூட வருவார். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தான் உங்களை பார்த்து தேடுகிறார். உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். பெரிய அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அது பெரிய பெரிய அற்புதங்களாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ராஜ்யத்தை செய்யுங்க. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 11. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், நீங்களுடைய சத்தத்தை கேட்பீர்களானில், வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். உங்களுடைய இருதயங்களை என்ன செய்யாதீங்க? கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவருக்காக விட்டு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம ஆண்டவருக்காக வாழ பாருங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆக என்ன செய்கிறாரு? கர்த்தர் பிரியமாக இருக்கணும்னா உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாரு. இயேசுக்காக 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 வாழணும். இப்படிப்பட்ட இருதயம் வேணும். ஜெபிக்கணும். ராத்திரி நேரங்களில் எழுந்து ஜெபிக்கணும். பகல் நேரங்களில் ஜெபிக்கணும். அவரோடு பேசணும். அவர் கூடவே நடக்கணும். இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். ஆக வாசிங்க, இன்னொரு வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்தில் நடந்தது போலையும் அப்படிலாம் இராமல் ஒரு இருதயத்தை கடினப்படுத்தாமல் நீங்கள் என்ன செய்யுங்க? நடங்க. தேவனுக்கு இருதயத்தை முழுவதுமாக விட்டு கொடுங்க. அப்படி விட்டு கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க பாருங்கள். இயேசுக்கு பிரியமாக இருக்க நீங்கள் இருக்கிறது தான் அவர் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாக இருந்தால் அவர் உங்ககிட்ட வருவார். நீங்கள் அவர்கிட்ட பிரியமாக இல்லைன்னா அவர் உங்ககிட்ட வரமாட்டார். அதனால் நீங்கள் அவருக்கு விட்டு கொடுத்து அவருக்கு வாழும்போது தான் தேவன் இந்த காரியங்களை செய்ய முடியும். ஆனால் செய்ய காத்துட்டுக்கிறாரு. நீங்கள் செஞ்சு பார்க்கணும். செய்யும்போது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய பாருங்கள். எப்படி இப்போ 7லிருந்து 11 வரைக்கும். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து
பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் இளைப்பாறிட்டுகிறார், அதுக்குள்ளே போக முடியாதுங்க. என்ன பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? அவர் இருக்கிற இடம். கொஞ்சம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டுக்கிறாங்க. என்னுடைய இளைப்பாறுதலை அவங்க பிரவேசிப்பதே இல்லை அப்படின்றார். என்னுடைய இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அது 12வது கோபத்தில் ஆணையிட்டேன். அவள் கோபத்தில் ஆணையிட்டார். அவன் பிரவேசிக்க முடியாதுங்க, பிரவேசிக்க முடியாது. நீ பிரவேசிக்கணுமா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடு. பரலோகத்துக்கு போனோமா நீ பிரவேசி நடு. என்னடா இந்த மனுஷன் வந்துட்டு ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா பரலோகத்துக்கு அதுதாங்க நிரந்தரம், அதுதான் முக்கியமானது. அதனால் அதை தேடுகிற மனுஷன் பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான். முதலாவது அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. எல்லாம் பூமியில் உள்ளது அத்தனையும் நான் கூட கூட்டி கொடுப்பேன். ப்ளஸ் மைனஸ் இல்லை. 5 சேர்ந்தா 10, 100 சேர்ந்தா 200, 1000 சேர்ந்தா 2000. ஆனாலும் கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், ஜாஸ்தி தரேன்னு சொல்லிட்டார், கம்மி இல்லை. முதலாவது அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்கும் போது தான் நீங்கள் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கென்று பயந்து செவிக்கிற இருதயத்தை தேடுங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்றுக்கொள்ள நீங்கள் விட்டு கொடுங்க. அப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 11 24 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. மோசே என்ன செய்தா? எப்படி படித்தாங்க? எப்படி பண்ணாங்களா? நிறைய படித்தவங்க. அது எப்போ படித்தான்னு பவுலடியார் நிறைய சொல்கிறார். பவுலடியார் அதிகமாக படித்தவர், அவர் கொஞ்சமாக படிக்கலை, நிறைய படித்தவர். இங்கே இதை எடுத்து பவுலடியார் அதிகமாக படித்தார். அதிகமாக படித்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாங்க, தண்ணி. பவுலடியார் அதிகமாக படித்தவர்னாலும் அவர்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் என்ன அவர் என்ன பண்ணார். 11ஆம் அதிகாரம் 24, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து பார்வோனுடைய ராஜா எப்படி? அன்னைக்கு இருந்த ராஜபாரத்தில் பெரிய ராஜா எகிப்து ராஜா. அன்னைக்கு இருந்த யூனிவர்சிட்டிங்களில் இன்றைக்கி அமெரிக்கா யூனிவர்சிட்டி அப்புறம் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் நலந்தா யூனிவர்சிட்டி, தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி இப்படி இருந்தது. ஆனால் அன்றைக்கி இருந்து எகிப்து யூனிவர்சிட்டி ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான் மோசே. அதனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அதாவது பார்வோன் ராஜாவுடைய அந்த மகளுடைய பார்வோனுடைய மகள் அதை தான் எடுத்து அவனை சொந்த மகனாக வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த மகன் என்பதை நான் வெறுத்து அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேலே நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவனால எல்லாம் பணம் 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 இல்லையா? என்ன பாருங்க, பவுலடியார் எப்படி சபைக்கு ஆவிலை நிறைந்து எழுதியிருக்கிறாரு.
அதை பார்க்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். 26வது வசனத்தை வாசிங்க. என்ன வாசிக்கிறார் பாருங்கள். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனிவரும் பலன் மேலே, இனிமேல் வர பலன் மேலே நோக்கமாக இருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், அதாவது எகிப்தினுடைய பொக்கிஷன் என்ன தெரியுங்களா? அந்த எகிப்துக்கு நானும் போயிருக்கிறேன். சேர் கூட தங்கம் தான், பிளேட்டுங்க தங்கம் தான், எல்லாம் தங்கம் தங்கம் தங்கம், கட்டிலு தங்கமாக தான் இருக்குது. அப்படியானா எவ்வளோ பணக்கார நாடாக இருந்திருக்கணும் பாருங்க. அப்படிப்பட்ட நாடு தான் இந்த எகிப்து நாடு. அதனால் இனி வரும் பலன் மேலே நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆக இந்த பொக்கிஷத்து மேலே சார்ந்து இருப்பதை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருவது தான் பெரிய சந்தோஷம். கிறிஸ்துவின் நிமித்தமாக வருவது தான் பெரிய சந்தோஷம் என்று கருதினான். அதனால் இயேசுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நமக்கு இத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் அவருடைய சீஷனாக இருக்க அவர் விரும்புகிறார். சீஷன்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? குரு இயேசு கிறிஸ்து. சீஷன் என்பது நம்ம எல்லாருடைய சீஷனுங்க, எல்லாருடைய சீஷனுங்க. அதனால் நீங்கள் அவருடைய சீஷனாக இருக்க பாருங்கள். அவருடைய சீஷனாக காலையில் நம்ம பார்த்தோம். பேதுரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? ஆண்டவரே உண்மை இப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் பார்த்ததில் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் சொல்கிறாங்க. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் அறிவேன், ஜீவனுள்ள குமாரன் என்று நான் அறிவேன். வாசிக்கிறான் வசனம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அதுக்கு பிதா அவர் சொல்ற, இதை மாம்சமும் ரத்தமும் அறிவிக்கல, என் பிதாவே இதை அறிவித்தபடினால் நீ என்ன செய்கிற? நீ பாக்கியவான் என்றார். காலையில் இந்த வசனத்தை பார்த்தோம். கொஞ்சம் இடங்க பார்க்கலாம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ பாக்கியவான். நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள், பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனால் எந்த நாளும் ஆண்டவருக்கு தான் நீங்கள் கொடுப்பீங்க. நீ பேதுருவாக இருக்கிறாய், அந்த கல்லின் மேலே என் சபை கட்டுவேன். ஆக அவர் சொல்கிறத பாருங்கள். உங்கள் மேலே சபையை கட்ட, உங்கள் மேலே ஒரு ஊழியத்தை கொடுக்க, உங்கள் மேலே ஒரு பெரிய வேலையை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாற ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. எபிரேயர் 3:7-11 ஆச்சா? எபிரேயர் 3:7-11. சரி, நம்ம 12 மணி ஆச்சு. இதோ நான் நிற்க வைக்கிறேன். இப்போது எல்லாரும் எழுச்சிக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த வருஷம் முழுவதும் உங்களை என்னையும் காப்பாற்றி ஒரு புதிய வருஷத்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறாரு. கண்களை மூடி முழு மனதோடு தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்து, அப்படியே அமைதியாக இருந்து அவர் செய்ததெல்லாம் நினச்சி பார்த்து, என் ஆண்டவனே, என்னை இவ்வளவா சுமந்து வந்தீரே, தூக்கி வந்தீரே, பாதுகாத்து வந்தீரே, வியாதியிலிருந்து என்னை எடுத்துக்கொண்டீரே, என்னை குணமாக்கினரே, உமக்கு சோத்திரம் அப்பா, உமக்கு சோத்திரம் தகப்பனே, உமக்கு சோத்திரம். உம்முடைய அன்பு நாமங்களுக்கு கோடான கூடி சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. நீ மிகவும் நல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர்.
அவரை போல் அன்புள்ளவர் யாருமே இல்லை. ஒரு புதிய வருஷத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் பிசாசு விழுங்க பார்த்தான், அக்னி கடலில் தள்ள பார்த்தான், ஒரு ஆக்சிடென்ட் மூலமாய் கொல்ல பார்த்தான். உங்களை தப்பி வித்தது கடவுள். வியாதி மூலமாய் கொல்ல பார்த்தான், நீங்கள் தப்பி வித்தது கர்த்தர். அநேக பிரச்சனையின் மூலமாய் உங்களுக்கு அநேக கஷ்டங்களை கொடுக்க கர்த்தரோ உங்களோடு கூட இருந்தார். அவர் வழி நடத்தி இந்த வருஷத்தின் கடைசி நிமிஷத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் அப்படியே மனதில் நினைத்து உள்ளத்திலேயே நன்றி சொல்லுங்க. மீன் ஜீசஸ். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். தகப்பனே உமக்கு சோத்ரம். நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம், உமக்கே சோத்ரம். தகப்பனே, வல்லமையான நாமங்களுக்கு கூட சோத்ரம். நன்றி ஆண்டவரே, நன்றி சப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஒரு புதிய வருடத்தை தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். முழு மனதோடு கர்த்தருக்கு சோத்திரங்களை எடுப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கூட்டி கொடுத்ததுக்காய் புது மனுஷத்தை புது எடுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் துதிங்க துதிங்க துதிங்க. கர்த்தரை துதிங்க, இயேசுவை துதிங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கே துதி, உமைக்கே சோத்திரம், உமைக்கே கனம், உமைக்கே மகிமை. ஆண்டவரே, எல்லாருமே நம்முடைய பரிசுத்தாவி ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். வல்லமை நாவி 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 ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாவி ஊற்றப்படட்டும். பரிசுத்தாவி 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 பரிசுத்தாவி. கபல ரவத்தர பஷாரி ரெடி ரப்ப. வல்லமை 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 நாவி. நன்றி ஆண்டு, நன்றியோடு நம்ம துதிக்கிறப்பா. நன்றி ஏசப்பா, உமக்கு சோத்திரப்பா. எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை தந்ததுக்காய் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பார்க்காமல், எங்களுடைய மீறுதல்களை பார்க்காமல், எங்களுடைய முரட்டுத்தனத்தை பார்க்காமல், நன்றி கட்ட இருதயத்தை பார்க்காமல், நீ இரக்கம் வைத்து தாங்கி சுமந்து அப்பா ஒரு புதிய வருடத்தை கொடுத்த உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு பெரியது பெரியது. உலகத்தை காட்டிலும் பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, உலக அளவு உம்மை துதித்தாலும் ஈடாகாதப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியதப்பா. உம்முடைய கிருபை பெரியதப்பா. உம்முடைய இரக்கங்கள் பெரியதப்பா. உமக்கு கோடான கோடி சோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. இந்த வருடத்தில் ஆண்டவரே, எங்களை காக்கிறவர், எங்களை சுமப்பவர், எங்களை போஷிப்பவர், எங்களை பாதுகாப்பவர், எங்களை வழி நடத்துபவர், சாத்தானை ஜெயிக்கிற வல்லமையை கொடுக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்னே நடக்க, நாங்கள் பின்னே வரப்போகிறோம் அப்பா. அப்படியாக நாங்கள் ஒப்பந்தம் செய்து உடைய கரத்தை பிடித்து நடக்க போகிறோம். ஒரு தகப்பனுடைய கரத்தை பிடித்து ஒரு குழந்தை நடப்பது போல் ஆண்டவரே, எங்களை நடத்தும்படியாய் அப்படி விரலை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்தபடியால்
உமக்கு கோடி 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கே நன்றி. உடைய அன்பு நாமங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய கரத்தினுடைய மகிமை, உடைய கரத்தினுடைய மகிமை மகா பராக்கிரம் உள்ளது. அணைக்கிற கரம் தேவதி, எங்களை போஷிக்கிற கரம், எங்களை பாதுகாக்கிற கரம், எங்களை வழி நடத்துகிற கரம், எங்கள் தேவைகளை கவனித்து அருள் செய்கிற கரம், எங்களுக்கு விரோதமாய் எழுப்புற சாத்தானை அடித்து தொருத்தி எங்களை பாதுகாக்கிற கரம். இப்படி கரத்தை பிடித்து இந்த 24வது வருஷத்தில் நடக்க ஒவ்வொரு நிமிஷமும், மணி நேரங்களும், நாட்களும், மாதங்களும் நீர் நடத்தும்படி உம்மிடத்தில் ஒப்படைக்கிற மாட்டவரே. நீ நடத்துவதற்காக உமக்கு சொல்றோம். உமயத்தில் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய உமை நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். விஷய ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் ஒவ்வொருவரும் புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று ஒருத்தருடைய கையை குலுக்கலாம். Thank you.
நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிறுத்தும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிறுத்தும் சவால்கள் சந்தித்திட இந்த உலகம் ஜெயமெடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகம் ஜெயமெடுக்க உலகம் சீர்போக்க உலகம் சீர்போக்க உலக சமாதானம் நான் வெற்றிட உலக சமாதானம் நான் வெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது வேலை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது வேலை தாரும் தேவா புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிறுத்தும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிறுத்தும். புதிய வருஷத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே உண்டாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஒருவரும் வறுமையாகவோ வேதனையாகவோ வியாதியாகவோ உபத்திரமாகவோ பிரச்சனையாகவோ இருப்பதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தான் தினமும் ஜெபிக்கிறது. தினமும் காலையில் ஒவ்வொருடைய பெயர்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பக்குத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாய் இருப்பதினாலே மறுரூபமாகுங்கள். ஆக உங்களுடைய மனது புதிதாக இருக்கணும். இது ஆண்டவருக்கே சொந்தமாக ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி இந்த ஆசீர்வாதம் என்னடா இது இப்படிப்பட்ட வசனத்தை பேசிட்டாங்களே, ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நினைக்கலாம். நல்லா கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் பார்க்கும்போது பெரிய ஆசீர்வாதம்னா அந்த ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். நான் அதை முடிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரோமர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மன புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனசு புதிதாக மாறணும். இந்த வருஷத்தில் புதிதாக மாறணும். இப்போ புதிதாக மாறும்போது கர்த்தர் உங்களோடு கூட வந்துடுவார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே ஒரு ஆசீர்வாதமும் இல்லைங்க. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். எலியா கூட இருந்தது கர்த்தர் இருந்தார், மோசே கூட இருந்தது கர்த்தர் இருந்தாங்க. ஆனால தான் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாங்க. பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அது உதவியாக இருந்தது. நீங்கள் நல்லா இது யோசித்து பார்க்கும்போது இந்த காரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தேவனுக்காக வாழ முடியும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து போங்க. அது அந்த இயேசு தான் உலகத்தில் பிறந்தது. எலியாவின் தேவன் மோசேயுடைய தேவன். நம்முடைய தேவன் இன்றைக்கு இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசு உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவரோடு கூட இருப்பது தான் ஆசீர்வாதம். நீங்கள் அவரோடு கூட இருப்பது தான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். அவர் இருக்கும்போது என்ன வராது? குறைவே வராது, சாபமே வராது, வியாதியே வராது, உபத்திரமே வராது, பாடுகளே வராது. சாத்தானே வர முடியாது. அவர் எங்கே இருக்கிறாரோ சாத்தான வர முடியாது. எல்லா உபத்திரத்துக்கும் காரணம் அவன் வரவே முடியாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும், எல்லா சமாதானத்துக்கும், எல்லா ஜெயத்துக்கும், எல்லா சந்தோஷத்துக்கும்,
எல்லா பரிசுத்தத்துக்கும் இயேசு இயேசு இயேசு. அவர் உங்களோடு கூட இருக்கும்பொழுது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 18:38. 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அப்போ என்ன பண்ணுச்சா? இதோ 18:21. இதோ நெறிந்த நாணல் கோணலால் அந்த எகிப்து 2 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதித்திரமாக அவருக்கு ஒன்றுமே சொல்லலை. அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்குறோம். அதே சமயத்தில் 18:38 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி பட்சித்து நக்கி போட்டது. அதனால் அவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, அதை போல வல்லமை வேறு எதுவும் இல்லை. புயல், பயங்கரமான புயல் வந்தது, கடல் கொந்தளித்தது. ஐயரே நான் மடிந்து போகிறோமே என்று சொல்லும்போது, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி இறையாதே என்று ஒரு சத்தம் போட்டார். அப்படியே கடல் அமைதியாக மாறினது. இந்த உலகத்தில் உங்களோட வாழ்க்கையில் பெரிய கொந்தளிப்புகள், பெரிய புயல்கள், பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இயேசு ஒரு சத்தம் போடுவார், ஆனால் எல்லாம் அமைதியாகும். அவர் உங்கள் கூட வரட்டும். உங்கள் அந்த படகில் இருக்கும்போது இப்படி உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இருதயத்தில் இயேசு இருக்கும்போது அதை போல ஒரு ஆசீர்வாதம், அதை போல ஒரு சமாதானம் இல்லவே இல்லை. சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்தோம்? நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும், நன்மை நல்லது, கிருபை அவருடைய தயவு, ரெண்டும் என்னை பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னே அப்படியே வந்துக்கிட்டே இருக்க போகுது. நன்மையும் கிருபையும் உங்கள் கூடவே வரப்போகுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட நடக்கும்போது எல்லாமே வரும். ஆனால் அவர் கூட இருக்கிறதுக்கு செய்து பாருங்கள். அப்படி செய்வீங்களேன்னா நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி விட்டு கொடுங்க. நன்மை கிருபை அது 2 இருந்தால் போதும் இல்லையா? அதனால் எங்கள் சங்கீதக்காரர் சொன்னான், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன். இந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. நான் சாமியல்கிட்ட சொன்னேன், சாமியல் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கெர்சன், அதாவது பீட்டர் அந்த வேலைங்கள்லாம் செய்கிறது இல்லை. அவருக்கு நடந்துக்கிற புள்ள உண்மையிலே இந்த சர்ச்சு வேலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறார். நான் நினச்சேன், மகனை கூப்பிட்டு ஆசீர்வச்சேன். உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலாம் ஏசாமுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும். அவருடைய சாபம்லாம் உங்ககிட்ட வரக்கூடாது, ஆசீர்வாதம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன். அவ்வளோ 4 மணிக்கு வண்டி எடுத்துன்னு போய்க்கிறான் அந்த சின்ன பையன். சாமியில் எழுப்பி போயிட்டு அந்த பூ வாங்கிட்டு வந்துக்கிறான். எப்படி பார்த்தீங்களா? கர்த்தருடைய வீட்டு மேலே, கர்த்தருடைய வீட்டின் மேலே ஒரு வாஞ்ச, கர்த்தருடைய வீட்டை டெக்கரேஷன் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணணும் பாட்டு. உடனே போய் 2 பேரும் போய் சேர்ந்துட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. காலையில் சர்வீஸ் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு முட்டு கொடுத்துட்றான்ட்டு அப்படியே போல் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்களை நான் நன்றி சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு மேலே தேவன் அவர் அற்புதமாக அவங்கள ஆசீர்வதி. இதுதான் ஆண்டோடைய வேலையை செய்யணும். ஆர்வம் வேணும், உற்சாகம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும். எப்படியாவது கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்கணுமே, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி வரும்போது உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் வாழ ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க. கர்த்தருடைய வீட்டில் நன்மையும் கிருபையும் பெருகும். அந்த நன்மையும் கிருபையும் பெருக ஒப்பு கொடுங்க. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
நான் முடிக்க போகிறேன். யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் வாசிக்கும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கை கொண்டு வாங்க, விட்டு போகாதீங்க. அதெல்லாம் விட்டு அதே அப்படி கற்பனைகளை கை கொள்ளுங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படி. எந்த நேரத்திலும் ராத்திரி பகல் மோசம் விரோதிங்க வியாதி கொள்ள நோய் கொரோனா எந்த நேரத்தில் உங்கள் கூட அவர் இருந்தால் யாரும் வராது. வருமா? வருமா? அப்போ பெரிய ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் இல்லையா? யார் வரணும்? ஏசாமி இருக்கணும், ஏசு கிறிஸ்து கூட இருக்கணும். அதனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, எந்த நேரத்திலும் இரவும் பகலும் 24 மணி நேரம் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களிடத்தில் தந்தருள்வார். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். நான் போயிட்டு அவர் அனுப்புவேன், அவர் கூடவே இருப்பார். அந்த பரிசுத்த அனுப்புவார். அவர் யாரை கூட இருக்கிறாரு நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் இருக்கும்போது வேதத்தை வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, ஆலயத்தின் மேலே ஆசையாக இருப்பீங்க, ஆத்மா பாரத்தோடு இருப்பீங்க, சத்தியத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பீங்க. இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் முக்கியமானது. அந்த எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த ஆசீர்வாதம் முக்கியமானது. நிரந்தரமான ஆசீர்வாதம். இவ்வுலகத்துக்கும் பரலோகத்துக்கும் நிரந்தரமானது. அது இயேசுக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பிரியமுள்ள ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் இயேசு விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் வேணும். இந்த ஆசீர்வாதத்துக்காக பாடுபடுங்க. நான் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நீங்கள் அவர் கூட இருக்க ஆவியானவர் கூட இருக்கும்போது பயப்பட மாட்டீங்க. அவர் என் கூட வர்றார், என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆவியானவர் கூட வரார், என் கூட இருக்கிறார். இரவும் பகலும் 24 மணி நேரம் என் கூட இருக்கிறார். என்னை ஆறுதல் படுத்துகிறார். பிசாசுகிட்ட விடாமலே தாயை போல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உறங்காமல் தூங்காமல் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது கீழே வசனம் பாருங்க. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களை என்ன செய்வேன்? அனாதியாக விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன்னு சொல்கிறாரு? ஏன் நம்மெல்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. வேண்டாத சட்டியோ வேண்டாத தொடப்ப கட்டியோ இல்லை. என்ன தெரியுங்களா? உலக ரட்சகர். உலகமும் அதன் நிறைவும் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவரை போல பெரியவர் யாருமே இல்லை. பூமியில் ஒரு பாதம், சமுத்திரத்தில் ஒரு பாதம். எவ்வளோ பெரியவர்? ரொம்ப பெரியவர். அவர் மனுஷனாக பிறந்து உங்களுடைய சாபத்தையும் பாவத்துக்காக பலியாக மாறினார். இரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கிவிட்டார். நீங்களும் நானும் 2 முறை சொந்தம். உன்னை தாயின் கர்ப்பத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். 2வது என்னுடைய இரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேன். எனக்கு 2 முறை சொந்தம். மகனே மகளே, உன்னை நான் தனிமையாக விடமாட்டேன். உன்னை பாதுகாத்து கொள்ள ஆவியானவரை வைத்திருக்கிறேன். அவரும் கூடவே இருப்பார். உனக்கு எந்த தீங்கும் வராமல், எந்த உபத்திரமும் வராமல், எந்த ஆக்சிடென்ட்டும் வராமல், எந்த கஷ்டங்களும் வராமல், எந்த வியாதியும் வராமல், எந்த சாபங்களும் வராமல் உன்னை பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உன் கூடவே இருப்பார். பெரிய ஆசீர்வாதம். போதுங்களா? இந்த ஆவியானவர் எலியாவோடு இருந்தார், இந்த ஆவியானவர் மோசேயோடு இருந்தார், இந்த ஆவியானவர் யோசுவாப்பு கூட இருந்தார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஆவியானவர் இருந்ததுனால தான் அவன் சொல்றான். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்க? அப்போ ஆவியானவர் சொல்லி கொடுத்துக்கிறார். இந்த ஆவியானவர் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேலே மட்டும் இருந்தது, எல்லார் மேலே இல்லை. அவர் என்ன பண்ணாரு? போய் அவரை நம்புற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். அவர் வந்து இறங்கினதுனால உங்கள் எந்த தீங்குக்கும், எந்த கஷ்டத்துக்கும், எந்த போராட்டத்துக்கும்
விட்டு கொடுக்க மாட்டார். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் இந்த ஆவியானவர், நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களை அனாதியாக விட மாட்டேன், உங்களை திக்கற்ற பிள்ளையாக விட மாட்டேன், ஒரு ஏழை பிள்ளையாக, வியாதி உள்ள பிள்ளையாக, வறுமையின் பிள்ளையாக, தள்ளப்பட்ட பிள்ளையாக விட மாட்டேன், நான் வருவேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் எங்க கூட இருக்கிறார் விசுவாசிங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மட்டும் இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதம் தான், சமாதானம் தான், சுகம் தான், சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை தான். உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அதனால் நீங்கள் அதை நம்புங்க, விசுவாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒன்று 2 வாசிச்சிட்டிங்களா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதாவது ஆதாயம் தேவ பக்தி. போதும், எனக்கு போதும், எனக்கு போதும். அப்போ எது ஆதாரம்? அதுதான் ஆதாரம். எவ்வளவு ஆதாரம்? போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம் அதுதான். அப்போ தெய்வ பக்தி எப்போ இருக்குதோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். யாருக்கு இருந்தது? எலியாவுக்கு இருந்தது, மோசேக்கு இருந்தது, யோசுவாவுக்கு இருந்தது, காலோப்புக்கு இருந்தது, இவங்களுக்கெல்லாம் இருந்தது. இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. தெய்வ பக்தி இருந்ததுனால தான் ஜெயிச்சாங்க, மற்றவங்களுக்கு இல்லை. நீங்கள் அந்த பக்தியோட யோசுவா அந்த பலத்தோடு போனோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்க? இந்த 365 நாளும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரையே சேவிப்பேன். என்ன நடந்தாலும் சரி சேவிப்பேன். அந்த தெய்வ பலம், தெய்வ ஆசீர்வாதம், தெய்வ சமாதானம், தெய்வ சுகம், தெய்வ வழி நடத்துதல் இது உங்களிடத்துல இருக்கட்டும். அது இருக்க முதல்ல விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். மறுபடியும் இந்த யோவான் புஸ்தகம் 21, 21, 23 வாசிங்க. யோவான் 21, 23. யோவான் 21, 23. ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்று பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனால் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். அதனால நீ என் பின்னால் வா, நான் வருமளக்கும் இவன் இருக்க, நீங்களும் நானும் அவர் வருமளவும் இருக்க போகிறோம். இந்த பாக்கியம் யோவானுக்கு கிடைச்சது. ஆண்டவர் எப்படி கிடைச்சது பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம்! பத்ம தீவில் எப்படிப்பட்ட தீவுனா மோசமான இடம். எங்கே பார்த்தாலும் எலும்புக்கு தான் இருக்கும், ஆகாயத்து பறவைங்க தான் இருக்கும். பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற டொமினிக் என்ற கிங்கு மோசமான கிங்கு, கிறிஸ்தவ மதத்தை அழிக்கிறவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவன். ஆனால் இந்த யோவான் வேறு புஸ்தகத்தெல்லாம் இருக்குது, நான் பைபிளில் இல்லை, ஆனால் சொல்ல முடியாது. பல வாதங்களை என்ன கொதிக்க வச்சு உள்ள போட்டாங்களா, எப்படியெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறாங்க, சாகலை. கடைசியில் அந்த டொமேஷன் கிங் என்ன பண்ணான்? 30 மைல், அதாவது எபேச சபையிலிருந்து 30 மைல் தூரத்தில் இருக்கிற பத்ம தீவில் எட்டுமை விட்டுட்டாங்க. விட்ட பிறகு அந்த தீவு ஒரு பாறை, அங்கே விட்டு அவன் பழிச்சு செத்துருவான்ட்டு இல்லை. அங்கிருந்து தான் யார் இருந்தது? நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட சொல்கிறார். அப்படியானா யோவான் தேவனுக்கு பிரியமாய் இருந்தவன். அந்த பிரியமாய் இருந்தவனுக்கு இந்த உலகத்தினுடைய பாடுகள் அவனுக்கு ஒன்றுமே தெரில. பரலோகத்தினுடைய சந்தோஷம் மிக பெரிதாக தெரிந்தது. அதுதான் பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவன் எல்லாரையும் பார்க்குறான், இயேசு வர்றத அப்படியே பார்க்குறான்.
அவர் வரும்போது என்ன நடக்குது என்பதை குறித்து பார்க்குறான். இந்த பாக்கியம் நிரந்தரமான பாக்கியம் யோவானுக்கு கிடைச்சது. அதனால் அவனுக்கு பார்த்தீங்களா, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா அப்படின்னு பேதுருக்கிட்ட சொல்கிறார். அதனால் பேதுரை காட்டிலும் யாரை நேசிக்கிறார்? யோவான். அந்த யோவான் யாருக்கு இடம் கொடுத்தான்? இயேசுக்கு இடம் கொடுத்தான். அதனால் நீங்கள் இந்த இயேசு உங்களோடு கூட இருக்கட்டும். அவர் உங்களோடு கூட நடக்கும்போது கடைசியாக சொல்கிறேன், யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யோவான் புஸ்தகம் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களை திக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். நீ பத்மத்தீவில் இருந்தால் கூட யோவானை தேவன் விட்டு கொடுக்கல. கூட இருந்ததுனால தான் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். எப்படி இருந்தான்? உப்பு தண்ணி கூட இல்லை. எப்படி இருந்திருப்பான்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனை திக்கற்றவனாக விடலை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் கூடவே இருந்தார். பரலோகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். மிகுந்த சந்தோஷம். பசியே தெரியல. எத்தனை வருஷமாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். 90ல் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டது, யோவான் புஸ்தகம். அப்படியானா அவன் எந்த வருஷத்தில் இருக்கும்போது விட்டுட்ருப்பாங்க பாருங்க. அப்படியான எந்த அளவுக்கு அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். பரலோகம் கிட்ட 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 தெரிஞ்சிது. அங்கே பிதாவாகி தேவன் உட்காந்துருது தெரிஞ்சது. இயேசு உட்காந்துருக்கிறது தெரியுது. சீஷருங்க உட்காந்துருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலருங்க, 12 கோத்திர தலைவருங்க, எல்லாம் 4 ஜீவனுங்க, தேவ தூதருங்க, எல்லாம் ஆராதிக்கிறாங்க. கேரோபினும் சேரோபினும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆராதி. இதெல்லாம் பார்க்க 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 சந்தோஷம். இதெல்லாம் கவனிக்கிறோமா? இல்லையா? உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம். வேதத்தை படிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். உங்களை தனிமையாக விடமாட்டேன். நான் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் விட்டு போகிறேன். இது போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் புறஜாதியார்களுக்கு இல்லை, நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் புறப்பட்டு 365 நாளும் ஜெயத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு, மற்றவர்களுக்கு சாட்சியாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எல்லாரும் போகும்போது உங்களுக்காக காராபாத்து, கேசரி பாத்து செஞ்சுருக்கிறாங்க. காலண்டரும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு வெளியே போயிடுங்க. மறுபடியும் உள்ளே வராதிங்க. அது உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஒருத்தராக வாங்கிட்டு தயவுசெய்து வெளியே போகலாம். அப்படி போய்ட்டு உங்களை 1 மணிக்குள்ளே முடிக்க சொல்லிக்கிறாங்க. 1 மணிக்கு நாங்கள் முடிச்சிடுறோம். நின்று செபிக்கலாம். அஜய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறியா? வந்து முன்னால் அந்த பக்கம் நில்லுக்கு. அங்கே தான் நிற்கு. அப்படியே நிற்கு. இவனை பற்றி கொஞ்ச நேரத்தில் அவனை தூக்கிட்டு இருப்பேன். ஜஸ்ட் மினிட்டில் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு பேச்சு. இவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் யாரையும் ட்ராப் பண்ணிட்டு வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு இருந்தது. அப்படியா? ஆகிறதுக்கு இருந்ததா? என்ன ஆகிறதுக்கு இருந்தது? ஆக்சிடெண்ட்டா? இது யார் காப்பாற்றுனது? இயேசு. யார் வந்தது? ஆவியானவர். தினம் இங்கே பேர் சொல்லி ஜெபிக்கிறேன் அஜய்க்காகன்ட்டு. இவன் மேலே பொல்லாத ஆவிங்க இருந்தது. 6 பேர் பிடிப்பாங்க, 7 பேர் பிடிப்பாங்க. அத்தனை பேரும் தள்ளிட்டு அங்கே வந்துடுவான். என்கிட்ட மட்டும் வரமாட்டான். இவனை பற்றி செய்தி எடுத்துருக்குறாங்க. இவங்க போட்டு காமிக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட. யார் இருந்ததுனால? என்னோடு இயேசு இருந்ததுனால, அவனுக்காக நான் ஜெபித்ததுனால. நீங்கள் எல்லாருக்காக ஜெபிங்க. எல்லாருக்காக ஜெபிக்கிற நேரம் ஒருத்தருக்கும் விடாதீங்க. அஜய் நல்லவனாக மாறணும். ராத்திரியில் எப்போ நினைப்பேன்? 2 மணிக்கு எழுந்துச்சி ஜெபிப்பேன், 1 மணிக்கு ஜெபிப்பேன். ஆண்டவரே, அவன் மேலே இருக்கிற பொல்லாத அவங்க எல்லாம் விட்டு வெளியே போகணும். அவன் நல்லவனாக நான் பார்க்கணும். அவன் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை. ஏன் இந்த பாரம் எல்லாருக்கும் வரணும்? இதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் இருக்கும்போது அவனுக்கு என்ன எவனுக்கு என்னான்னு பார்க்காதீங்க. எல்லாருக்காக ஜெபிங்க.
ஒருத்தரை விடாமல் ஜெபிங்க. உங்களுடைய விரோதிக்காக கூட ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நேசிப்பார், உங்களை பாதுகாப்பார். இன்றைக்கு அஜய் வந்து நின்று இருப்பது தேவனுடைய கிருபை. உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் இந்த மாதிரி வந்து தண்ணியோ அங்கே நின்று இருப்பது நான் கர்த்தருக்கே நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். கைகளை தூக்கி கர்த்தருக்கு நாமத்துக்கு அந்த அஜய் கூட சமன். எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையான நாமத்துக்கு கோடான கொடி சோத்திரம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்க. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன். நான் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். எந்த தீங்குக்கும், எந்த ஆபத்துக்கும், எந்த ஆக்சிடென்ட்டுக்கும், எந்த வியாதிக்கும், எந்த கொள்ள நோய்க்கும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். உன்னை தப்பி விட்டு காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய், சுகமாய், சமாதானமாய், ஜெயமாய் உன்னை நடத்த போகிறார் என்பதை உறுதியாக ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய அனுகிரகத்தை ஊற்றுங்க. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அஜயனை விடுதலை செய்து காத்து கொண்டதுக்காய் உமக்கு கோடான கொடி சோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு சோத்திரம். உங்கள் வியாதி வந்தவர்கள் சுகமாக திரும்பி போக கிருபை செய்யுங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து விட்டு வெளியே போகட்டும். எப்படிப்பட்ட வியாதி, டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதிகள் இயேசுவால் ஒரு வார்த்தையால் சொன்னால் முடியும். தேவனே, இப்பொழுது அந்த வியாதி அவர்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தோடு கர்த்தர் என்னை விடுவித்தார், கர்த்தர் என்னை சுகமாக்கினார், கர்த்தர் என்னை குணமாக்கினார். நான் சுகமானேன், நான் சுகமானேன். அதோடு மட்டுமில்லாமல் மறுபடியும் எந்த வியாதியும் வராமல் என்னை பாதுகாத்து கொள்ள ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் எந்த தீங்கும் சாத்தானால் கொண்டு வர முடியாது. நான் ஆவியானவரிடத்தில் இயேசு என்னை ஒப்படைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கடந்து போகிற பிள்ளைகள் மேல் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் கூட இருக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. எல்லா மகிமையும், கனத்தையும், துதியும், சோஸ்திரத்தையும் உம்முடைய கடாவப்பட்ட பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். கிருபையும், தயவையும், இரக்கத்தையும், ஆசீர்வாதத்தையும், பரிசுத்தாவினுடைய வல்லமையும், அவர் எங்களோடு கூட இருக்கிற ஆசீர்வாதத்தையும், நாங்கள் அவரோடு கூட இருக்கிற ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து போவாது. நம்முடைய பிதாவுடைய அன்பும், இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இந்த 365 நாளும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஆலோசனை கொடுத்து வசனத்தினால், ஜபத்தினால், சாட்சியினால் நம்மை நடத்துவாராக. உலகத்துக்கு வெளிச்சமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் நடத்தி கொண்டே போவாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.